கடைசி ஸ்டெப், அதாவது குர்ஆன பக்கங்களாக சூறாக்களாக ஓதுறதுக்கு முன்னால் இருக்கிற கடைசி பகுதி இன்றைய பகுதி. இதுல இதுவரைக்கும் நாங்க சட்டங்களை படிச்சுக்கிறோம். பெரும்பான்மையான சட்டங்கள் குர்ஆன பக்கங்களாக அஹ், ஓதுறதுக்கு தேவையான அடிப்படையில் தேவைப்பட்ட எல்லாத்தையும் படித்து முடிச்சுக்கிறோம். இந்த வகையில் குர்ஆனை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இப்போதான் ரெண்டு முக்கியமான வசனங்கள் தேவை. இது ரெண்டையும் நாங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபஸ்ட்டுக்கு பழகிக்குவோம். உங்களோட ஒரு أعوذ بالله من الشيطان الرجيم. திருப்பி வருங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. ரெண்டாவது. بسم الله الرحمن الرحيم. ஹாய். எங்கள்கிட்ட அடிப்படையில் இந்த மாதிரி இரண்டு அமைப்புகளில் குர்ஆன் காணப்படுறத கண்டிப்போம். கண்டிப்பீங்களா முதல்ல அது? எஸ். இதில் ஒன்றுக்கு சொல்லுவோம், இந்தியா, பாகிஸ்தான் போன்ற அந்த ஆசிய நாடுகளில் பிரிண்ட் பண்ணப்படுற குர்ஆன். அடுத்தது நாங்கள் சொல்லுவோம், சவுதி அரேபியா அல்லது மக்கால அல்லது மதீனால பிரிண்ட் பண்ணப்படுற குர்ஆன். இதுக்கு முஸ்ஹப் பில் ஹத் அல் மதீனா, மதீனாட ஃபோன்ட்னு சொல்லுவோம். இதுக்கு நாங்கள் சொல்லுவோம் இந்தியன் அல்லது பாகிஸ்தான் ஃபோன்ட்னு தான் சொல்லுவோம். அதாவது உருது மொழியிலிருந்து தோற்றம் பெற்ற ஒரு லாங்குவேஜாக முன்னாடி இருக்கிற இந்த குர்ஆனை நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் ப்ராக்டிஸுக்கு எடுக்க போகிற குர்ஆன் மதீனத்து ஃபோன்ட்டாக தான் நிற்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் என்றால், இந்த ஃபோன்ட்டில் இருக்கிற குர்ஆன் உண்டை உங்களுக்கு பிரத்யேகமான ஒன்றாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஹைர். இதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். சில வித்தியாசங்களை உங்களுக்கு இப்போ இதில் பார்த்து கொள்ளையிலும். உம், அலிஃபில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குர்ஆன்ல, அதாவது பாகிஸ்தான் குர்ஆன்ல பாருங்க, இந்த அலிஃபில் ஒன்றும் இல்லை. இந்த அலிஃபில் வந்து பத்தாவதுன்னு போட்டிக்கிறாங்க. ஆனால் ரெண்டுக்குமே நாங்கள் பத்தாவதுன்னு தான் ஓதுறோம். அர் ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்து. ஆனால் இந்த அலிஃப்லையும் இந்த அலிஃப்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் அடையாளமாக இருக்கும். எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் ரெண்டுலேயும் ஒரே கேட்டகரி, ஒரே ரெண்டு எழுத்தும் ஒரே கேட்டகரியில் உள்ள எழுத்துக்களாகும். இப்படியான ஒரு விஷயம் ஒன்றும் இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால், அடிப்படையிலேயே இந்த இரண்டு அலிஃப்களும் நேரடியான ஃபத்ஹத்துனோடு உச்சரிக்கப்பட முடியாத எழுத்துக்கள். அது வசனத்தில் ஆரம்பத்தில் வாரதுனால அதற்கு நாங்கள் அந்த இடத்துல ஒரு அடையாளம் வைத்து ஓத வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது. எனவே நாங்கள் அங்கே பொருத்தமான அடையாளமாக ஃபத்ஹத்துன்னு வைக்கிறோம். இரண்டிலேயும் அதே நிலைமை தான். ஆனால் நாங்கள் வளமையாக ஓதுகிற குர்ஆனை பார்த்தோம் என்றால் அது எங்களுக்கு விளங்காது. ஏன் அந்த ஃபத்ஹத்துனை போடுறாங்க, ஏன் போடுது இல்லைன்னு சொல்லி. அதே மாதிரி இன்னொரு இஷ்யூ பார்க்கலாம். வாவ்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தினுடைய எழுத்துக்களுக்கு வந்து அந்த குர்ஆன்ல எந்த விதமான அடையாளமும் இருக்காது. ஆனால் மதீனத்து முஸ்ஹப் அல்லாத அடுத்த பாகிஸ்தான் ஃபோன்ட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பாவுக்கும் எல்லா யாவுக்குமே சுக்கூன் தான் நிற்கும்.
அதில் எது மத்தியனுடைய எழுத்து, எதை நாங்கள் நீட்டணும், எதை நாங்கள் நீட்டக்கூடாது, எது மத்தியனுடைய எழுத்து இல்லை என்ற அந்த பகுதிகள் எங்களுக்கு அதில் கண்டுபிடிக்கிறதுக்கு பிரச்சனைகளுக்கு ஏயுது. இப்போ இதில் பாருங்க, யௌமித்தீன், மக்தூபி, ரெண்டுலேயுமே வாவு போட்டிக்குது. அப்போ எங்கே நாங்கள் மத்தூர் எழுத பார்க்கணும், எங்கே பார்க்கக்கூடாதுங்கிறதுல அதை கண்டுபிடிக்கிறதுல பிரச்சனைகள் இருக்குது. இப்படி பல இஷ்யூஸ்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஓதுற நேரத்தில் பார்க்கலாம். இந்த குர்ஆன் நாங்கள் எடுத்ததுக்கான காரணம், எங்களுடைய அகாடமியில் ஓதுற பிள்ளைகள் இது இந்த குர்ஆனில் தான் ஓதணுங்கிறதுக்கான காரணங்கள் ஒன்று, நாங்கள் படித்த சட்டங்களை படிச்சுக்கிறோம். அந்த சட்டங்களை எங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது, நாங்கள் மறந்தாலும் குர்ஆன் எங்களுக்கு மறக்காம அந்த சட்டங்களை எங்களுக்கு அடையாளப்படுத்துறது இலகுவாகிக்கும். அதே நேரம் ஓதுகின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் குர்ஆனை சட்டங்களை ஃபாலோ பண்ணி கொண்டு போகலாம். நாங்கள் மறந்தாலும் அது எங்களுக்கு என்ன செய்யும், அந்த இடம் அந்த வித்தியாசமான அடையாளங்களோ அல்லது வித்தியாசமான முறைகளோ எங்களுக்கு அதில் சட்டம் ஒன்று இருக்குது என்கிறத அடையாளப்படுத்தும். எனவே எல்லாவற்றுக்கும் மேலாக அல் குர்ஆன் எந்த பூமியில எந்த பிரதேசத்தில் அருளப்பட்டிருக்குதோ அந்த பிரதேசத்தில் எழுதப்பட்ட ஒரு மொழி ஒழுங்கு என்ற வகையில் நாங்கள் இந்த குர்ஆன்ல ஓதணும் என்கிறத நாங்கள் எடுத்துக்கிறோம். ஹைர். இந்த குர்ஆன்ல இருக்கிற ஸ்பெஷலான விஷயங்கள், உச்சரிக்கப்படாத எழுத்துக்களுக்கு ஒரு விசேடமான ஒரு அடையாளம் உண்டு போட்டப்பட்டிருக்கும். மத்தியனுடைய எழுத்துக்களுக்கு எந்த ஒரு அடையாளமும் இருக்காது. மத்தியனுடைய அடையாளம் இது எல்லாத்துக்கும் ஒரே விதமான அடையாளம் தான் நிற்கும். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் மத்தை பற்றி கொஞ்சம் டீப்பாக போக்கில் படிப்போம். எல்லாவற்றுக்கும் ஒரே விதமான அடையாளங்கள் நிற்கும். ஓதுற நாங்கள் தான் இது இதுக்குரிய அடையாளம், இது இதற்குரிய அடையாளம் என்று நாங்கள் வித்தியாசங்களை கண்டுபிடிக்கணும். அதே போல அல் குர்ஆன்ல சில இடங்கள் வரும், அந்த இடங்கள்ல நாங்கள் இருக்கிறத போல ஓதிக்கொண்டு போக முடியாது. அதில் ஒன்று மறைக்கணும் அல்லது சேர்க்கணும், அல்லது வேற ஒன்றா மாற்றணும். இப்படியான சந்தர்ப்பங்கள் இருக்கும். அந்த சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு இந்த சூறாவில் இருக்கிற அந்த வடிவங்களுடைய அமைப்பு, சூறாவினுடைய சில வடிவங்கள் அமைப்பு எங்களுக்கு சொல்லித்தரும். உதாரணத்துக்கு சுக்குன் செய்யப்பட்ட நூன், சுக்குன் செய்யப்பட்ட மீமுடைய சட்டங்கள் வார நேரத்தில் சில நூனுக்கு சில மீமுக்கு சுக்கூன் நிற்காது. அப்போ அந்த இடத்துல ஏதோ நாங்கள் செய்ய வேண்டி இருக்கிறதுங்கிறத நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டி வரும். அதே போலதான் சில தன்மையினுடைய அடையாளங்கள் கொஞ்சம் வித்தியாசமாயிருக்கும். வலிமையாக ஈக்கிறதை விடவும் சில வித்தியாசமான சந்தர்ப்பங்களில் மாறி வரும். அப்போ அந்த இடங்கள்லையும் நான் கொஞ்சம் யோசனையோட ஓதோணும் என்கிறத எங்களுக்கு அது அடையாளப்படுத்திக்கும். ஹை. இப்போ நாங்கள் இந்த கான்செப்டுக்கு வந்தோம் என்றால், உங்கள்ட்ட கட்டாயம் ஒரு கையில் முஸ்ஹப் கொண்டு இருக்கணும். அதை பார்த்து தான் நீங்கள் ஓதணும். ஸ்க்ரீன் உங்களுக்கு சைட் சப்போர்ட்டை தான் நிற்கும். சைட் சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு மிஸ்டேக் வர நேரத்தில் திருத்துறது, அதில் என்ன செய்ய டவுட்டுண்டா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது, இதுக்காக மட்டும்தான் நாங்கள் என்ன செய்வோம், ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுவோம். இதெல்லாமல் உங்கள்கிட்ட கையில் கட்டாயம் ஒரு பேனை உண்டு இருக்கணும். தவறுகள் இடம்பெறுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த தவறுகளுக்கு பக்கத்தில் அல்ல தவறுக்கு கீழே ஒரு சின்ன கோடு ஒன்று போட்டுட்டு சைடில் நீங்கள் ஒரு ஸ்டார் மார்க் கொண்ட நீங்கள் போட்டுக்கொள்ளணும். அதை நீங்கள் செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ண நேரங்களில் திருப்பி திருப்பி அந்த பிழைகளை விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். காலப்போக்கில் இந்த தவறுகள், இந்த கோடு விட்டுறது, இந்த ஸ்டார் போடுறது குறைஞ்சு கொண்டு போகணுங்கிறது முக்கியமான விஷயம். ஸ்டார்டிங் கூடு வந்தாலும் போக போக அது குறையும். ஐரன், நீங்கள் எப்படி ஒரு சூறாவை எங்கள்ட இதில் ஓதணும் என்றால், முதல்ல உதாரணத்துக்கு நீங்கள் சூறா ஃபாத்திஹாவை ஸ்டார்ட் பண்ண போறீங்க என்றால், எங்களோட கிளாஸில் ஸ்டார்டிங் நீங்கள் என்ன செய்யணும், அந்த பக்கத்தை நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். சூரா ஃபாத்திஹா முதலாவது பக்கத்தில் இருக்குது அப்படின்னால் பக்கத்துல பெயர், அதுக்கு பிறகு அந்த சூறாட பெயர் சூரத்துல் ஃபாத்திஹா. அதுக்கு பின்னால் சில போது வசனங்களில் நடுவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் என்றால் குறிப்பிட்ட அந்த வசனத்தின் நம்பரையும் எங்களுக்கு நீங்கள் ஸ்டார்டிங் சொல்லணும். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற நேரம் இது 3 கட்டாயம் சொல்லிக்கணும். சூறாக்கள் முடிந்து அடுத்த சூறாக்கள் ஆரம்பிக்கிற நேரத்தில் குறித்த சூறாட பெயரை மட்டும் சொல்லி பிஸ்மியோட ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த காரணம் கொண்டும் கிளாஸில் ஸ்டார்டிங் எவ்ரி நாள் அவுது பிஸ்மி கட்டாயமாக ஆயிக்கணும். கிளாஸில் ஆரம்பம் இடையில சூறாக்களுக்கு பிஸ்மி மட்டும் போதும்.
அந்த அவுது பிஸ்மியை இப்போ கிளாஸில் நீங்கள் ஓதி காட்டினீங்களே, உங்களுக்கு ஸ்க்ரீனில் இதுக்கு பின்னால் எங்கேயும் நீங்கள் அவுதுவோ கண்ணால் காண மாட்டீங்க. எந்த ஒரு குர்ஆன்லையும் அவுது இருக்காது. அப்போ அந்த அவுதை நாங்கள் என்ன செய்யணும்? இதான் அதில் மொழி, இதை உச்சரிப்பு ஸ்பெஷல், இதான் அதில் எழுத்துங்கிறத பார்த்து நாங்கள் சரியாக பழகிக்கொண்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரெடியாகிக்கணும். எந்த நேரத்திலையும் அவுது பிஸ்மி நாங்கள் என்ன செய்வோம்? மிக கவனமாக உங்களோட சேர்ந்து பார்ப்போம். நீங்கள் அதில் அதை கணக்கெடுக்காத வகையில் ஓதுனீங்க என்றால் திருத்தி நாங்கள் அதை உங்களுக்கு சொல்லித் தருவோம். ஒரு பக்கம் ஒன்றில் நீங்கள் ஓதுகிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் பிழை விட முடியும். அந்த பிழைகள் 2 தொடக்கம் 3 பிழைக்குள்ள மட்டும்தான் நிற்கணும். இது நாங்கள் படித்த விஷயங்களில் வர பிழை. வல்லின மெல்லினங்களில், சட்டங்களில் வர நீட்டுதல்களில், கலக்குதல்களில் வர பிழை. எழுத்து பிழை நோண்டிக்கு தானே. நூனை பாவா மாத்துறது, தேய அஹ், யாவா மாத்துறது, பத்ஹத்துனா கஸ்ரத்துனா மாத்துறது, இந்த மாதிரியான எழுத்து பிழைங்கிறது ஒரு பிழையை நாங்கள் 2 பிழைக்காக நாங்கள் பார்ப்போம். அதில் ஒரு பிழை விட்டு அந்த மாதிரி எழுத்து பிழை ஒன்று விட்டீங்கன்னா அது 2 பிழையாக கணக்கில் இடப்படும். 2 அல்லது 3 பிழைகளை தாண்டி 4 வந்து 5 ஆகி 6 ஆகி நீங்கள் 7 8 ஆகி போயிச்சென்றால் குறிப்பிட்ட பக்கம் திருப்பி நாங்கள் அடுத்த கிளாஸில் ரிவைஸ் பண்ணுவோம். சரியா? அஹ், உங்கள்ட்ட நாங்கள் ஒரு பிழை வந்துச்சுன்னா நாங்கள் பிழையை திடீரென்று திருத்த மாட்டோம். முதலாவது நாங்கள் பிழைன்னு சொல்லுவோம். குறிப்பிட்ட வசனத்தில் பிழை ஒன்றிக்குதுன்னு சொல்லுவோம். கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஓகே. அல்லது நாங்கள் குறிப்பிட்ட இடத்துக்குள்ளால பிழைக்குது தேடுங்கன்னு சொல்லுவோம். அதுவும் கஷ்டம் என்றால் நாங்கள் உங்களுக்கு பிழையை சொல்லி தருவோம். முடியுமான வரைக்கும் நாங்கள் டார்கெட் பண்ணுறது, நாங்கள் பிழைன்னு சொன்னதோடையே நீங்கள் அந்த பிழையை உணர்ந்து கொள்ளணும், கண்டுபிடிச்சு கொள்ளணும். அதுக்கப்புறமாக நீங்கள் அதை பிழை இல்லாமல் திருத்தி ஓதணுங்கிறது. பிழையாயினத்தோடு அந்த இடத்துலேருந்து ஓத வேணும். அது அடுத்த முக்கியமான விஷயம். அந்த வசனத்தை முழுமையாக ஆரம்பத்திலேருந்து ஓதணும். பிழை திருப்பி எங்களுக்கு திருத்தப்படுது இல்லை, திருப்பி அதே பிழை ரிட்டர்ன் ஆகுது, போயிட்டு ஸ்ட்ரக் ஆகிறோம் என்றால் அதுக்கு முன்னுக்கு இருந்த வசனத்திலேருந்து திருப்பி நாங்கள் ஓதிக்கொண்டு போவோம். இந்த வசனத்தில் குறிப்பிட்ட அந்த இடத்துல உங்களுக்கு அந்த பிழை திருப்பி வரக்கூடாது என்கிறத நாங்கள் இதில் உறுதிப்படுத்தணும். இது நாங்கள் சொன்ன விஷயம். பக்கம் ஒன்றில் உங்களுக்கு 3 பிழை விடலாம். 4 5 6 ஆகிற நேரம் பக்கத்தை நாங்கள் திருப்பி ஓதுவோம். சூறா ஒன்று ஓதுற நேரத்தில் அந்த சூறாவில் 2 வசனம் மீகிதென்றால் உங்களுக்கு விடக்கூடிய பிழை உண்டு தான். 4 வசனம் இருந்தால் 2 பிழைக்குள்ளால விடலாம். 8 வசனம் இருந்துச்சுனால் உங்களுக்கு 4 பிழைக்கு மேலே போக முடியாது. இப்படி தான் நாங்கள் வச்சுக்கிறோம். சின்ன சின்ன சூறாக்களில் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஓதி பழகுறோம் என்ற வகையில். ஆயிரம் நாங்கள் உங்களோட எதெல்லாம் பிழையாக பார்ப்போம் என்றால் இதுவரை இதெல்லாம் பார்ப்போம். எழுத்திட உச்சரிப்பு, எழுத்திட தன்மை. உச்சரிப்புங்கிறது பத்ஹா கஸ்ரோட விஷயம். தன்மைங்கிறது மேல் நோக்கி கீழ் நோக்கி போகிற விஷயம். சட்டப்பகுதி படித்தது. அதே போல் இடையில இப்படி திக்காம குழம்பாம ஓதுறது விஷயம். நீட்டுதல் தொடர்பான விஷயம். நிறுத்தி ஓதுதலின் போது கடைபிடிக்க வேண்டிய இந்த விஷயங்கள். ஹை. இதெல்லாம உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னால் நீங்கள் அடுத்த பாடத்துக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும். நாங்கள் அது ஒரு தனி பாடமாக தான் பார்க்குறது. அதில் நீட்டுதல்கள், உண்ணா சட்டங்களுக்குரிய பகுதிகள் பெரும்பாலும் அதில் குறைவு. உச்சரிப்போடு சேர்ந்து நீட்டுதல்களை ஃபாலோ பண்ணி பிடிச்சு கொள்ள வேண்டிய விஷயம்தான் அதில் இருக்குது. அந்த அமைப்பில் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு வரணும். இது வரைக்கும் படித்த சட்டம் எல்லாம் பூர்ணமாக அவங்களுக்கு தெளிவிக்கும் என்றால் அந்த சூழலை அவங்களுக்கு பிழை வரக்கூடாது. ஒரு பிழையும் வரப்படாதுங்கிறது முக்கியமான விஷயம். கொஞ்சம் அமைதியாக, கொஞ்சம் ஆறுதல் அமைதியாக இருந்து அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதுங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் எடுத்துக்கொள்ளுமா? இதே ஃபோனில் குர்ஆன் ஃபோன் வைக்கிற குர்ஆன் எடுத்து எனக்கு ஃபோட்டோன்னு இப்படிங்க நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி தரேன். இந்த குர்ஆன் ஃபோன் சரியான சரி ஃபோன்லேயே சரிக்கும். விளங்கி நான் சொன்னதெல்லாம். أستاذ. خير. اوكي، السلام عليكم.